ஏன் சார்? தமிழக வெற்றி கழகம், தமிழகத்தோட தமிழக வெற்றி வெற்றிக்கான கழகம் ரைட். கழகம் அப்படின்னு ஒரு முதல்ல அழகான பேரு. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே தமிழக வெற்றி கழகம் தான் போட்டிருந்தாரு. ம். இக்கு போடாம விட்டுட்டாரு. ம். இது ஒரு சின்ன பிழை தான். ஆனால் இதை நான் செய்யலாம், நீங்க செய்யலாம், சாதாரணமா ஒரு ஆள் செய்யலாம். ஒரு இயக்கத்தை வைத்து நடத்துகிறவர்கள் அல்லது ஒரு கட்சியை வைத்து நாம் இனிமேல் அரசியல் தலைவராக வேண்டும், இல்லது நம்ம அந்த நாட்டில் எம்எல்ஏவோ எம்பியாகவோ சிஎம்மாகவோ ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக ஏற்கக்கூடியவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைப்பை முதலில் சரியாக வைக்க வேண்டும். 1. சரி. 2வது அந்த கட்சியோடு ஆங்கிலத்திலே நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சுருக்கணும்னா இப்ப தமிழக வெற்றி கழகம் இருக்கு. நம்ம தமிழ்ல தமிழக வெற்றி கழகம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல டிவிகே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா. அப்ப ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்சி. கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி ம். தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லி ம். 14 வருடங்களா இந்த மண்ணுக்காகவும் நான் சொன்ன மாதிரி மொழிக்காகவும் இனத்திற்காகவும் தேசத்திற்காகவும் இன விடுதலைக்காகவும் தமிழக மக்களுடைய வாழ்வுரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுதோ குரலற்ற மக்களின் குரலாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மாசற்ற மரத்தமிழன் வீரத்தமிழன் முந்திரிக்காட்டு முதல்வன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வைத்திருக்கிற கட்சியினுடைய பெயர் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆங்கிலத்தினுடைய சுருக்கம் டிவிகே. அப்ப டிவிகேனா இப்ப நீங்க என்ன பொருள் படும் டக்குன்னு இன்றைய தலைமுறைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் எல்லாரும் அப்படித்தான் தெரியும். ஆமா, ஏன்னா ஆமா. இன்றைய தலைமுறைகள் அப்படித்தான் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சினிமா மோகம். ஏன்னா இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கறான். படிச்சவன் சொன்னா யாரும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கறான். நடிச்சவர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார், ரைட், வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு டிவிகேன்னு வச்சிருக்க. ஆனால் என்ன பொறுத்தவரை ஒரு தலைவர் ஒரு குழுவை வச்சு இல்லைன்னா சில அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களை வச்சு நான் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு கலந்துரையாடல் வச்சு இல்லைங்க இது ஆங்கிலத்தில் போடும்போது இப்படி டிவிகேன்னு இருக்கு. ஏற்கனவே வேல்முருகன் எம்எல்ஏ 10 வயசுலேருந்தே அரசியல் களத்தில் இருந்தவர். அம்மா ஜெயலலிதா காலத்திலேயே எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசவை கண்ணுல விரல் விட்டு ஆட்டுன ஒரு மானத்தமிழை வீரத்தமிழை மாவீரன் டோல்கேட்டை உடச்சு எரிஞ்சவர். அவரோட கட்சியோட பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் டிவிகேன் வருது. இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். சரி, அது போனது போயா போச்சு, இனி அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருடைய அரசியல் வருகை இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதை செய்ய போகிறது?